இன்றைக்கான வீடியோவில் ரோஸ்மெரி செடிகளுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். ரீசெண்ட் டேஸில் நம்மளுக்கு வந்த கமெண்ட்ஸை படித்து பார்க்கும்போது நிறைய பேர் ரோஸ்மெரி செடிகளுக்கான ஏதாவது டிப்ஸை கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. நிறைய பேர் நர்சரிலேருந்து வாங்கிட்டு போயிட்டு எப்படி பிளான்டிங் பண்ணுறது, எப்படி நடவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எந்த மாதிரி மண்கலவை கொடுக்குறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. செம்மண் கலவையில் நடவு செய்யணுங்க, ஓகேங்களா? இது கொஞ்சம் ஹார்டு வெரைட்டியாக இருந்தாலும் ஒரு சில கண்டிஷனுக்கு, வெதர் கண்டிஷனுக்கு க்ரோ ஆகாமல் போகலாம். கவரை அப்படியே பிரித்து அந்த மண்ணோடு எடுத்து வைக்கணும். இதை கொஞ்சமாவது இந்த வேர் பகுதியை ஷேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வளர்கிறது கஷ்டமாக இருக்குங்க. இன்னொரு செடிகளை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டெர்மினல் கட்டிங்ஸ், அந்த குருத்து பகுதியை கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி ஒரு 5லேருந்து 10 சென்டிமீட்டர் நீளத்துக்கு கட் பண்ணி ஒரு சின்ன ஒரு பாட்டில் கோகோபிட்டை நிரப்பிக்குங்க. அதில் பிளான்டிங் பண்ணிவிட்டு மேலே ஒரு கவரை மட்டும் மூடி வைங்க. உங்களுக்கு இன்னொரு செடிகளை உற்பத்தி பண்ணிட முடியும். முக்கியமான விஷயம், இந்த வேர் பகுதியை ஷேக் ஆகாமல் பார்த்துக்குங்க. ஷேக் ஆகிடுச்சுன்னா இதுவாகும். ஸோ தண்ணின்றது ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை ஊற்றி மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த செடிகளை வேறு